ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.14 தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏ என்னென்ன கொடுத்துருக்காங்க? -2, -1, 0, 1, 2. ஸோ இதான் ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் ஏல உள்ள ஒவ்வொரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் -2, ஸோ -2 எக்ஸ் இருக்க இடத்துல -2 போடுவோம். அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 + 1 வருமா? ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு மாறிடும், அந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், -2 + 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 - 2 3 நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் -1. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல -1 போட போகிறோம். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ டேரெக்டாக -1 போட்டுக்கலாமா? -1 + 1. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0. அப்போது 0 இருக்கிறது எல்லாமே 0 0ன்னு வரும், லாஸ்ட்டில் +1 மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் இதில் 1 வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் 1. இப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்புறம் இன்னொரு +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 3ன்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், அப்போது +2 3ன்னு வந்துடுமா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்புறம் +1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 + 3ன்னு கிடைக்குமா? ஸோ ஆன்சர் 7. இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போது ஆன்சர் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூ. அப்போது 2 டைம் இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு 1, அப்புறம் 3 2 வாட்டி இருக்குது, 7. ஸோ அவ்வளோதான், 1 3 7. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.